பிரியமானவர்களே, நீங்கள் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட வாழ்க்கையில் கடவுள் வந்து நிறையா காரியங்களை உங்களுக்காக வச்சுருக்காருங்க. அதாவதுங்க, அவரை தெரிந்து கொண்ட ஒரு வாழ்க்கையில் அவர்களுக்காக வச்சிருக்க ஆசீர்வாதங்கள் நமக்கே தெரியறதே இல்லையாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கர்த்தரோட வழியில் வரும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் போகிறோம். இன்றைக்கி நடக்கிறதே நமக்கு தெரியுது, நாளைக்கு நமக்கு என்ன நடக்கிறதுனே தெரியறதில்ல. ஆனால் உண்மையிலேங்க நீங்கள் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அதில் 10வது வசனத்தில் போட்டிருக்குங்க, நமக்கோ தேவன் அவைகளை, அதாவது என்ன போட்டிருக்குன்னா, கடவுள் நமக்காக வச்சிருக்கிறது நம்முடைய கண் காணவும் இல்லையா, நம்முடைய காது கேட்கவும் இல்லையாங்க. அப்படின்னா கண் காணாத ஆசீர்வாதம்னா நம்ம நினைக்கிறோங்க. இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேங்க, நம்ம ஒரு 10 ரூபாய் எதிர்காலத்தில் சம்பாதிப்போம்னு நினைக்கிறோம். ஆனால் கடவுள் நமக்கு அந்த 10 ரூபாய்க்குரிய ஆசீர்வாதம் வைக்கலையாங்க, லட்சக்கணக்கில் ஆசீர்வாதம் வச்சிருக்காராங்க. அதைத்தான் அவர் சொல்கிறார், கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. அப்போ நமக்குன்னு கடவுள் வச்சிருக்க அந்த மேன்மையின் ஆசீர்வாதங்கள் மிகப்பெரியதாங்க. நம்முடைய ஆரோக்கியத்துலேயும் சரிங்க, நம்முடைய ஐஸ்வர்யத்துலேயும் சரிங்க, நம்முடைய சமாதானமான வாழ்க்கையிலையும் சரிங்க, நம்முடைய எதிர்காலம், கடவுளை நம்பி இருக்கிற நம்முடைய எதிர்காலம் மிகவும் அதிகமானதை அனுபவிக்க போகுதாங்க. அதிகமான ஐஸ்வர்யத்தை நமக்கு வச்சிருக்காரு, அதிகமான சமாதானத்தை வச்சிருக்காரு, அதிகமான ஆரோக்கியத்தை வச்சிருக்காருங்க. அவரோட நமக்காக வச்சிருக்க அந்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நம்முடைய கண்கள் இதுவரைக்கும் காணலையாங்க. சும்மா பக்கத்தில் இருக்கிற பார்த்து இதுவே நமக்கு வச்சிருக்காரு, இவ்வளோதே இன்னொன்று நான் நினச்சிட்டு இருக்கோங்க. அப்போ எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்காக வச்சிருக்காரு பார்த்தீங்களா? அந்த ஆண்டவரை நீங்கள் தொடர்ந்து நன்றியுள்ள இருதயத்தோட ஸ்தோத்திரிச்சு பாருங்களேன். அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் இக்காலத்திலே நீங்கள் ஓரளவு ஆவியிலே அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.